வணக்கம். இன்னைக்கு நாம நடைப்பயிற்சியோட நன்மைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா ஒரு யூடியூப் காணொளியில தினமும் 30 நிமிஷம் நடக்கிறத பத்தி சொன்ன சில விஷயங்கள் இருக்கு. அத பத்தி கொஞ்சம் அலசலான் இருக்கோம். உங்க ஆரோக்கியத்தை பத்தி நீங்க அக்கறையா இருந்தாலோ இல்ல சில எளிய வழிகள்ல எப்படி இன்னும் சிறப்பா இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாலோ இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நடைப்பயிற்சிங்கிறது ஏதோ ஜிம்ல செய்யற மாதிரி ஒரு கஷ்டமான ஒண்ணு இல்ல. சரி. இது நம்மளோட இயல்பு, நம்ம உடலோட ஒரு அடிப்படை தேவனே சொல்லலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஹிப்போக்ராட்டிஸ் கூட ஆமாமா கேள்விப்பட்டிருக்கேன். அவரே சொல்லியிருக்காரு, நடைப்பயிற்சி தான் மனுஷனுக்கு சிறந்த மருந்துன்னு. அதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு. அதைத்தான் நீ கொஞ்சம் பார்க்க போறோம். சரி சரி. அப்போ அந்த வீடியோல சொல்ற மாதிரி தினமும் ஒரு 30 நிமிஷம் நடந்தா அதுல முக்கியமான பலன்கள் என்னென்ன? முதல்ல நம்ம இதயத்துக்கு அது எப்படிங்க நல்லது? நிச்சயமா. நீங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க இதயம் ஒரு சீரா இயங்கும். அப்போ உடல் முழுக்க பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தத்தை அனுப்பும். இது உங்க டிஷ்யூஸ், உங்க திசுக்களை புத்துணர்ச்சியோட ஆரோக்கியமா வச்சுக்கும். ஓஹோ. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த குழாய்களுக்கு பக்கத்திலே நிணநீர் மண்டலம்னு ஒண்ணு இருக்கு. லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆமா, லிம்ஃப் நோட்ஸ். ஆமா, அதுவும் தூண்டப்படுது. இது நம்ம உடலோட இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியா? ஆமா, உடம்புல தேங்குற அந்த செல் கழிவுகள், செல்லுலார் ஜங்க்னு சொல்றாங்களே, அதையெல்லாம் வெளியேற்றுற ஒரு கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி இது. ஓ, அப்போ இது வயவுசப்படுத்துறதுல ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்க. சரி, இப்போ நிறைய பேர் எடை குறைக்க ட்ரை பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அந்த வீடியோல இதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, தினமும் நீங்க 30 நிமிஷம் நடந்தா உங்க மெட்டபாலிசம், அதாவது வளர்ச்சிதை மாற்றம், ஆமா, அது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் வேகமா இருக்குமா. 12 மணி நேரமா? ஆமா. நீங்க நல்ல ஆரோக்கியமான சாப்பாட்டோட சேர்த்து இதையும் செஞ்சா எடை குறைப்பு ரொம்ப நல்லாவே நடக்கும்னு சொல்றாங்க. சிலர் வெறும் நடைப்பயிற்சி மூலமாவே 100 பவுண்ட் வரைக்கும் குறைச்சிருக்காங்கன்னு அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு. நிஜமாவா? 100 பவுண்டா? அடேங்கப்பா. ஆமாம், இது எலும்புகளுக்கும் நல்லது. குறிப்பா பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிற வயசுல போன் டென்சிட்டி குறையும் போது இது இன்னும் முக்கியம். ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இது மனநிலைக்கும் மூளைக்கும் எப்படி உதவுது? இதுலயும் அந்த வீடியோல ஒரு நல்ல பாயிண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். மிச்சிகன் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று சொல்லுது, சாதாரணமா நடக்கிறத விட கொஞ்சம் இயற்கை சூழல்ல, பார்க்ல அந்த மாதிரி இடத்துலயா? ஆமா, பார்க்லயோ மரங்கள் இருக்கிற இடத்துலயோ நடக்கும்போது உங்க ஞாபக சக்தியும் சரி, கவனமும் சரி ஒரு 20% அதிகரிக்குதான். 20%? ஆமா, இது அந்த வீடியோல ஹைலைட் பண்ண ஒரு விஷயம். அப்புறம் சூரிய ஒளி படுறதால கிடைக்கிற வைட்டமின் டி, சுத்தமான காத்து, இது எல்லாமே நம்ம நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் குறைச்சு உங்க மூட நல்லாக்கும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா சில பேர் யோசிக்கலாம், சரி 30 நிமிஷம் நடக்கிறது ஓகே, ஆனா இது போதுமா? பெரிய அளவுல எதுவும் செய்ய வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது நல்ல கேள்வி. நடைப்பயிற்சியோட இன்னொரு முக்கியமான நன்மை சொல்லப்போனா ரத்த சக்கர கட்டுப்பாடு. ஓ, சுகர் லெவல்ஸ். ஆமா, முக்கியமா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு ஏறுறது இல்லையா, அது 40-50% வரைக்கும் குறையுமா. 50% வரைக்குமா? எப்படி? நம்ம கால் தசைகள்ல குளுக்கோஸ் ரிசெப்டார்ஸ்னு இருக்கு, சர்க்கரையை உறிஞ்சிற செல்கள். நீங்க நடக்கும்போது அது தூண்டப்படும். சரி. அப்போ ரத்தத்துல இருக்கிற அதிக சர்க்கரையை அது வேகமா எடுத்துக்கும். இது டயபெட்டிஸ் வராம தடுக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இல்லையா, அதனால சாப்பிட்டதும் ஒரு சின்ன நடப்போறது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். புரியுது புரியுது. அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கணும்னா எந்த நேரத்துல நடக்கிறது ரொம்ப நல்லது? காலையிலயா சாயங்காலமா? 2 நேரங்கள் முக்கியமா சொல்றாங்க. ஒன்னு, காலையில எழுந்ததும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரெடி ஆக்கிட்டு வெளியில போய் நடக்கிறது. அப்போ கிடைக்கிற அந்த சூரிய ஒளி, அந்த ஃப்ரெஷ்னஸ், அது உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. 2வது, உங்க பெரிய மீலுக்கு அப்புறம், குறிப்பா ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம். நைட் டின்னருக்கு அப்புறமா? ஆமா, அது செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிளட் சுகரையும் கண்ட்ரோல்ல வைக்கும். வயித்துல இருக்கிற சாப்பாட்டை மெதுவா மூவ் பண்றதுக்கு உதவும். ஓகே, அப்போ நடக்கிறத ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட்டா பார்க்காம நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா, ஒரு அடிப்படை இயக்கமா பார்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா? கரெக்ட். ஒருவேளை வாரத்துக்கு 3 நாள் வேற ஏதாவது கொஞ்சம் இன்டென்ஸா செஞ்சாலும் தினமும் இந்த நடைங்கிறது முக்கியம். சரியா சொன்னீங்க.
நடைப்பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இதை நீங்க எந்த வயசுலயும் செய்யலாம். 80-90 வயசானா கூட செய்ய முடியும். வயசாக ஆக நம்மால இண்டிபெண்டா நடமாட முடியறதுங்கிறது நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபையே தீர்மானிக்கும். ஆமா, அது உண்மைதான். அதனால இது ஒரு பழக்கமா, ஒரு டெய்லி பேஸ்லைன் மூவ்மெண்டா மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மொத்தத்துல பார்த்தா தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நடக்கிறது நம்ம இதயம், மூளை, இம்யூன் சிஸ்டம், எலும்புகள், மனநலம்னு உடம்போட பல பகுதிகளுக்கு பல விதங்கள்ல நன்மை கொடுக்குது. ஆமா, இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா தொடர்ந்து செய்யும்போது இது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். நம்ம உடல் அமைப்பே இயங்குறதுக்காக, நடக்கிறதுக்காக உள்ளது. நாம சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துடாம ஒரு சின்ன வாக் போறது மூலமாவே பல ஹெல்த் ப்ராப்ளம்ஸை தவிர்க்க முடியும். சரி, இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன யோசனை. உங்க அன்றாட வேலைகள்ல ஒரு சின்ன நடைப்பயிற்சிக்கான நேரத்தை எங்கேயாவது எப்படியாவது உருவாக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வேளை ஆபீஸ்ல லிஃப்ட்டுக்கு பதிலா படி ஏறலாமா, இல்ல பக்கத்துல இருக்கிற கடைக்கு ஒரு 2 நிமிஷம் நடந்து போகலாமா? ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க நீண்ட கால ஆரோக்கியத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யோசிச்சு பாருங்க. AI மூலம் உருவாக்கப்பட்ட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இளமாறன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அமைக்கி உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்.